டீ இஸ் நாட் எ ட்ரிங்க், இட்ஸ் அன் எமோஷன் அப்படின்ற மாதிரி காலையில எந்திரிச்சதும் டீ குடிக்கிறது தனி சுகம்தான். இந்த டீயை நாம குடிக்கும் போது நம்மளோட மனசுக்கும் நம்மளோட தொண்டைக்கும் ஆஹா அப்படின்ட்டு எதமா இருக்கிறதுக்கும், இருமல் சளி காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வராம இருக்கிறதுக்கும் டீ போடும்போது இப்ப நான் சொல்ல போற இந்த 4 பொருளையும் நீங்க சேர்த்து போட்டு பாருங்க, வேற லெவலா இருக்கும். நான் உங்க ரியாஸ், நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்று ஒரு தகவல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேருக்கு காஃபி குடிக்கிறத விட டீ குடிக்கிறது தான் ரொம்பவுமே பிடிக்கும். டீ குடிக்கிறத ஒரு அடிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். டெய்லியுமே டீ குடிக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் டீ குடிக்கல அப்படின்னா ஏதோ ஒன்னத்தை மிஸ் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த டீயை எப்படி ஹெல்த்தியாகவும் டேஸ்டாகவும் போடணும் அப்படின்ட்டு நாம தெரிஞ்சு வச்சு போட்டாதானங்க அந்த டீ நல்லா இருக்கும். ஏன்னா டீ போடுறதுல கூட ஒரு மெத்தட் இருக்கு. பால்ல டீ தூளை போட்டுட்டு அதுல சர்க்கரையை போட்டா வேலை முடிஞ்சு அப்படின்ட்டு நினைச்சிடாதீங்க. அந்த மெத்தட் என்னன்னா, 2 டம்ளர் உங்களுக்கு டீ வேணும்னா 1 டம்ளர் தண்ணீரை ஒரு பாத்திரத்துல ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்குங்க. கொதிக்கிற இந்த தண்ணில 4-5 புதினா இலையை நீங்க இடிச்சு சேர்த்துக்குங்க. இந்த புதினா உங்களுடைய உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அடுத்ததா 2 துண்டு இஞ்சி எடுத்துக்குங்க. இதோட தோலை நீங்க சீவிட்டு நல்லா மைய இடிச்சிட்டு இதை நீங்க சேர்த்துக்குங்க. இந்த இஞ்சி உங்களுக்கு ஏற்படக்கூடிய சளி கபம் மாதிரியான பிரச்சனைகள் உங்களை நெருங்க விடாம பாதுகாக்கிறதுக்கு உதவக்கூடிய அற்புதமான மூலிகையா இருக்கும். டெய்லி இத உங்களுடைய தேநீர்ல நீங்க போட்டு குடிச்சு வர்றது உங்களுடைய உடலுக்கு ரொம்பவும் நல்லது. அடுத்ததா இது கூட 2 ஏலக்காய் 2 கிராம்பு இதை நீங்க இடிச்சு சேர்த்துக்குங்க. இது டீக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அதே மாதிரி தொண்டைக்குள்ள வைரஸ் கிருமிகள் நுழையாம பாதுகாக்கிறதுக்கு அற்புதமான மூலிகையாவும் செயல்படும். இதுல நீங்க 2 கப்புக்கு தேவையான டீ தூளையும் ஆட் பண்ணிக்குங்க. இந்த 4 பொருட்களையும் நீங்க சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சு பாதியா சுண்டி வரணும். இந்த தேநீர்ல வெள்ளை சக்கரை சேர்க்காதீங்க. அதுக்கு பதிலா நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, கருப்பட்டி இது 3த்துல ஏதாச்சும் ஒண்ணுத்த சேர்த்துக்குங்க. இப்ப இது பாதி அளவுக்கு நல்லா சுண்டுனதும் 1.5 டம்ளர் அளவுக்கு கெட்டியான காய்ச்சின பாலை நீங்க சேர்க்கணும். இதுல ஏன் காய்ச்சின பாலை சேர்க்கணும் அப்படின்னா, காய்ச்சின பாலை நீங்க சேர்க்கறதுனால பால் திரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அவ்வளவுதாங்க. இதுதான் மெத்தடு. 2 கொதி கொதிச்சு வந்ததும் அடுப்பை நீங்க ஆஃப் பண்ணிடலாம். அதிகமா இதை கொதிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நாம தண்ணீர்ல மூலிகை பொருட்கள் போட்டிருக்கோம், டீ தூள் போட்டிருக்கோம். இதோட சாறுகள்லாம் அதுல இறங்கி இருக்கும். இத வடிகட்டிட்டு மிதமான சூட்ல இதை நீங்க குடிச்சு பாருங்க. ஆஹா, அவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க. இந்த டீயை குடிச்சிட்டு அன்னைக்கு டேவை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாவுமே நீங்க நல்லா ஆக்டிவா இருக்கிறத உங்களால உணர முடியும். மசாலா டீயை விட மூலிகை பொருட்கள் சேர்த்த இந்த டீ செம்மையா இருக்கும். இதை நீங்களும் குடிச்சிட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்குங்க. நன்றி.